அன்பு பிள்ளையே, உனக்கு ஒரு கதை சொல்கின்றேன். கவனமுடன் கேள். என்னையே உயிர் மூச்சாக கொண்ட ஒரு பக்தன் இருந்தான். எது ஒன்றையும் என்னிடம் அனுமதி கேட்காமல் செய்ய மாட்டான். அவனை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்ட நிலையில் இருந்தான். எனக்கென்ன கவலை என்று இருந்த நிலையில் அவனது கர்ம வினை அவனை பாடாய்படுத்தியது. கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள். ஆனாலும் அவன் என்னை நிந்திக்கவில்லை. நான் அங்கு இருக்கின்றேன் என்பதாக நம்பினான். அதே நம்பிக்கையுடன் அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்த்து விடுவேன் என்ற முழு நம்பிக்கையில் பொறுமையுடன் இருந்தான். அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளால் அவன் கட்டப்பட்டிருந்தாலும் எனது கருணையினால் அவனை விடுவிக்க இரவும் பகலும் இறைவனிடம் மன்றாடி அவனது கஷ்டங்களை தீர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன். இதற்கு மூல காரணமாக இருந்த விஷயம் என்ன? அவனது நம்பிக்கை, பொறுமை, குருவிடத்தில் மாறாத திடமான பக்தி, குரு கைவிடமாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை. என்னையே சரணாகதி அடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொள்பவனை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அதை புரிந்து கொண்டு என்னை நம்பி என்னுடன் இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகின்றாய். உன்னை கண் கலங்க விடமாட்டேன் தங்கமே. உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன். நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது குழந்தையே. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். பெற்றுக்கொள் தங்கமே. ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைக்கு இடம் கொடுத்தாலும் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன். நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் கொள்கின்றாய். அவசரப்படாது. நான் எல்லாம் சரியாக்கித் தருவேன். மகிழ். இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு. எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படும். நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன். முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே. உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால், உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால், உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றித் தரும். கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான். புத்தியை தீட்டியவன் பிறர் புகழ் பெற வாழ்வான். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவிசாய்க்காதே. அது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வின் நிம்மதியை அது தொலைத்துவிடும். குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டு போகட்டும். உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது குழந்தையே. காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றாய். நிறைவான மன நிம்மதியை பெறப் போகின்றாய். உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே. நீ சந்தோஷமாக இருக்கும் போது இறைவனை நினைத்தால், நீ துன்பத்தில் இருக்கும் போது இறைவன் உன்னை நினைப்பார். காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல. நான் வகுத்த வழியில்தான் பயணிக்கின்றார். பயமின்றி முன்னேறு. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான். உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன். எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீர் நான் அறிவேன் தங்கமே. பேருக்கு ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கின்றாய். ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது. உனக்கு ஆறுதலாக பேசுவது போல் சிலர் உன்னிடமே நடித்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது அனைத்தும் நான் அறிவேன்.
உன் உள்ளத்தையும் நான் அறியேன். எனையன்றி இவ்வுலகில் உன்னை யார் அறிவார் தங்கமே? நீ எதற்கும் கலங்காதே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள். கவலைப்படாதே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்வு அமையும். என்றும் எனது அருள் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு குழந்தையே. நீ நன்றாக இருப்பாய். உன் வீட்டில் மங்கள ஒலி கேட்பதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும். பேச்சுவார்த்தை நடத்த, திருமணம் நிச்சயம் செய்ய காலம் சூழல் இணைந்து வரும். அன்பு குழந்தையே, யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கத்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. இன்னும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு. யார் உன்னை கைவிட்டாலும் என் குழந்தையாக்கிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் குழந்தையே. என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தாதே. கேட்பது நீயானால் கொடுப்பது நானாவேன். நானே உனக்கு என்றும் துணையாகவும் இருப்பேன். எந்த நேரமும் சதா என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் என் குழந்தையே, என் மனம் குளிர்ந்திருக்கின்றது. நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவிற்கு உன் பக்தி உள்ளது தங்கமே. இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டாக்குவேன். உன் வேண்டுதல்களை நான் அறிவேன். உனக்கான சூழலை நான் உருவாக்கி தருகிறேன். அதை சரியாக பயன்படுத்தி உனக்கு தேவையானதை பெற்றுக்கொள். உனக்கு எப்பொழுதும் நான் ஏதாவது ஒரு வழியில் பதில் சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன். நேரடியாக உனக்கு காட்சி தர வேண்டுமானால் அதற்கு நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியது முக்கியம் தங்கமே. இந்த வாழ்வில் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டே நீ மாயைகளை விலக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மாயத்திரைகள் விலகும் பொழுது உன் கண்களுக்கு என்னுடைய காட்சி ஜோதியாய் புலப்படும். உன் உடலும் மனமும் ஏன் சோர்ந்து போகின்றது? உன்னை சுற்றி நடப்பதை கண்டா இவையெல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை நான் உனக்கு பல முறை உணர்த்தி இருக்கின்றேன். இருந்தும் இவைகளைக் கண்டு நீ ஏன் பலவீனமாகின்றாய்? உன் வாழ்வை மாற்றும் மகத்தான சக்தியை உனக்குள்ளேயே வைத்துள்ளேன். அதை உன்னை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கவே இப்படியெல்லாம் நிகழும். பலவீனம் இன்றி உன் மனோ சக்தியை முழுமையாக வெளிப்படுத்து. எல்லாவற்றையும் கடந்து நீ வேண்டியதை கண்டிப்பாக பெறுவா. நினைத்ததை அடைவா. சத்தியம், இன்றும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன். என்னை உறுதியாக நம்பு குழந்தையே. உண்ணாமல் நோம்பிருப்பதை விட பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளிப்பது சிறந்தது. என்னை நீ வணங்குகிறாய், பிறகு எதற்காக பயப்படுகின்றாய்? பயம் தேவையில்லாதது தங்கமே. நான் பார்த்துக் கொள்கின்றேன். வலியால் அழாதே. தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம். உன் வாழ்க்கையில் பார், நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வா. என் குழந்தைகளின் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் எடுத்து என் பையில் போட்டுக் கொள்கின்றேன். மேலும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றேன். அழாதே தங்கமே. நீ அழுதால் என் நெஞ்சம் தாங்காது. உனக்காகவே வந்தேன். உன்னுடனே இருப்பேன். எந்த சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உன் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு உறவோ நட்போ உடனிருக்கும் நபர்களிடமிருந்தே எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்துத்தான் ஆக வேண்டும். உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே. வெளியில் சிரித்து உள்ளுக்குள் புழுங்கும் குழந்தையே, உன் வாழ்க்கையில் கஷ்ட காலம் முடிந்து விட்டது. உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். உன் சங்கடங்களை தீர்க்க நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? கவலைகள் வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை தங்கமே. இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி அனுதாபம் தேடாமல் புன்னகையுடன் கடந்து வாழ்வின் லட்சியத்தை அடை. தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண் முன்னே தோன்றுவேன் தங்கமே. நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நீ வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். உன் துன்பங்கள் எல்லாம் அரைக்கப்பட்டு விட்டன. இனி கவலை வேண்டாம். நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் தூக்கிவிட வருவேன் என்பதை மறந்து போகாதே. என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம்? எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா என்ன?
எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமே. உன் உன்னதமான அன்பு மட்டுமே போதும். தயக்கம் இல்லாமல் என்னை காண என்று வா. உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதற்காகவும் கவலைப்படாது. உனக்கு துணையாக இருக்கின்றேன். என்னிடம் உன் வேண்டுதலுக்காக கண்ணீர் விட்ட நீ அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்காக ஆனந்த கண்ணீருடன் என்னை தேடி நன்றி சொல்லவும் வருவா. நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும். ஆனால் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும். உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு செயல்படும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில்